ஒரு மனிதன் வாழ்க்கையில் வறுமை கோட்டிற்கு கீழ் செல்ல காரணம் அதிர்ஷ்டம் இல்லை என்பதல்ல, அவன் தினமும் செய்யும் சில தவறுகள்தான் என்று கூறுகிறார் சாணக்கியர். சாணக்கியர் கூறியபடி, வாழ்க்கையில் இந்த தவறுகளை செய்தால் செல்வம் நம்மை விட்டு விலகும். முதல் தவறு சோம்பேறித்தனம். உழைக்க வாய்ப்பு இருந்தும் முயற்சி செய்யாதவன் எப்போதும் வறுமையிலேயே இருப்பான். இரண்டாவது, வருமானத்தை விட அதிக செலவு செய்வது. சம்பாதிப்பதை விட ஆடம்பரமாக உள்ளேன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக செலவு செய்தால் பணம் நிலைக்காது. மூன்றாவது, தவறான நண்பர்கள் மற்றும் பழக்கங்கள். மது, சூதாட்டம், வீண் நேர விரயம். இவை மெதுவாக மனிதனை கீழே தள்ளும். நான்காவது, கற்றலை நிறுத்திவிடுவது. புதிய திறமைகள் கற்றுக்கொள்ளாதவன் வளர்ச்சியை இழக்கிறான். ஆனால் சாணக்கியர் ஒரு முக்கியமான வழியையும் கூறுகிறார். வறுமையில் இருந்தாலும் முன்னேற முடியும். தினமும் ஒழுக்கத்துடன் உழைக்க வேண்டும். சிறிய சேமிப்பை பழக்கமாக்க வேண்டும். புதிய தொழில் அல்லது திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக நேரத்தை மதிக்க வேண்டும். ஏனெனில் பணம் இழந்தவன் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நேரத்தை இழந்தவன் வாழ்க்கையையே இழக்கிறான். நினைவில் கொள்ளுங்கள், வறுமை என்பது நிலைமை மட்டுமே. அது நிரந்தரமான விதி அல்ல. முயற்சி செய்தால் யாரும் வாழ்க்கையை மாற்ற முடியும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினம்தோறும் தெரிந்து கொள்ள இப்பொழுது லைஃப் அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.